இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பறவைக்கு உதவிய மனிதன்னு ஒரு சூப்பரான ஒரு சிறுகதையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் ஞானம் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம். நம்ம கதையினுடைய ஹீரோ தான் ராஜா. இவர் பார்த்திங்கன்னா தன்னுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு காட்டுப்பாதையில் தனியாக நடந்து போயிட்டுருக்காரு. இயற்கையை ரசித்தபடி நடந்து போயிட்டுருக்கிற ராஜா வழியில் பார்த்திங்கன்னா ஒரு பறவை அடிபட்டு இருக்கிறத பார்க்குறாரு. அந்த பறவை அடிபட்டிருக்கிறத பார்த்து அவர் பரிதாபப்பட்டதோடு சேர்ந்து அந்த பறவைக்கு உதவணும்னு நினச்சிருக்கிறாரு ராஜா. அந்த பறவையை தன்னுடைய கைகளால் தூக்கி பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராஜா அந்த பறவையை உதவி செய்யலான்னு தன்னுடைய 2 கைகளால் கட்டி அணைச்சபடி அந்த பறவையை தன்னோட வீட்டுக்கு கொண்டு போயிட்டுருக்காரு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த பறவையை பார்த்திங்கன்னா தன்னுடைய உடம்புல இரத்த காயம் ஏற்பட்டிருக்கு. அந்த இரத்த காயத்தை அவர் தொடச்சி விடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பறவைக்கு தண்ணி தேவைப்படுது என்றதை அறிஞ்சு பறவைக்கு பார்த்திங்கன்னா தண்ணி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பறவைக்கு பார்த்திங்கன்னா உணவையும் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து அந்த பறவையை தன்னுடைய கண்காணிப்பிலேயே வச்சுட்டு பறவைக்கு சிறிய மருந்தை தன்னுடைய கைகளால் மருந்து போட்டு விடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பறவை கொஞ்சமாக அந்த பறவை குணமடையுது. பறவையை பார்த்திங்கன்னா தனியாக அவர் விட்டுறாரு. அதாவது அந்த பறவைக்கு ஓய்வு தேவைப்படுதுன்னு சொல்லி அந்த பறவையை கொஞ்ச நேரம் தன்னுடைய வீட்டிலேயே ஓய்வெடுக்க விடுறாரு. அந்த பறவையும் அவருடைய வீட்டில் நல்லா ஓய்வெடுத்துட்ருக்கு. கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா அந்த பறவை பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். அதுவும் அவருடைய கை விரல்கள் மேலே உட்கார்ந்துருக்கிற அளவுக்கு அந்த பறவை ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ராஜா அவர்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த பறவை குணமடைஞ்சதில் அவருக்கு ரொம்ப சந்தோஷம்னே சொல்லலாம். சரி, அந்த பறவைக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக வீட்லேயே இருந்துருச்சு. இனி இந்த பறவையை நம்ம சுதந்திரமாக விட வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு ராஜா உணர்ந்து தன்னுடைய கைகளிலிருந்து பறவையை சுதந்திரமாக பறக்க விடுறாரு. இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ராஜா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. பறவையும் பார்த்திங்கன்னா அந்த இடத்த விட்டு சூப்பரான முறையில் சுதந்திரமாக பறக்க ஆரம்பிக்குது. பறவை பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக அந்த வீட்டை விட்டு வெளியேறுதுன்னே சொல்லலாம். இந்த கதையிலிருந்து நமக்கு என்ன உணர்வுன்னு பார்த்திங்கன்னா, ஒரு பறவைக்கு உதவி செய்கிறத விட ஒரு உயிருக்கு உதவி செஞ்சால் அது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல செயலுன்னே சொல்லலாம். அதனால்தான் இந்த கதையில் நம்ம பறவைக்கு உதவிய மனிதன்னு சூப்பரான ஒரு கதையை சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ் ஞானம் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.